அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏரோது ராஜா இறந்து விட்டதினாலே மீண்டும் இஸ்ரவேல் தேசத்துக்கு செல் என்று எகிப்திலிருந்து கட்டளையிட்டதினாலே அவர் யோசேப்பும் இயேசுவின் குடும்பம் இஸ்ரவேலுக்கு வந்தது. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் அர்க்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய், ஏரோது ராஜா இறந்து விட்டாலும் அவனுடைய மகன் அங்கே ஆட்சி புரிவதனால் தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் ஏதும் ஆபத்து உண்டாகுமோ என்று எண்ணி யோசேப்பு பயந்ததினால் தரிசனத்திலே கனவிலே அவனுக்கு எச்சரிக்கப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். கலிலேயாவிலே சென்று 23ஆவது வசனம் சொல்லுகிறது, நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயான் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த 22ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டதற்கு தீர்க்க தரிசனம் எதுவும் சொல்லப்படவில்லை. இதுவரை யோசேப்பு கண்ட சொப்பனங்கள் தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டாலும் இந்த சொப்பனம் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்படவில்லை என்றாலும் ஓரளவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதில் வார்த்தை இல்லை, கிளை என்று சொல்லப்படுவதனாலே அந்த கிளை இந்த தீர்க்க தரிசனமாக இருக்கக்கூடும். ஈசாயின் அடிமரம் தாவீதின் பேர் அந்த கிளையிலிருந்து இயேசு தோன்றுவார் என்பதை இங்கே சொல்லப்படுகின்றது. அடுத்து கலிலேயா என்பது யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நகரம். கலிலேயா நகரத்திலே வாழ்ந்தவர்களை மற்ற நகரத்து யூதர்கள் மதிப்பதே இல்லை, அற்பமாக எண்ணுவார்கள். ஏனென்றால் கலிலேயாவுடைய யூதர்கள் அற்பமாக எண்ணப்பட்டதுக்கு காரணம் கல்வி அறிவு இல்லை, அவர்களிடத்திலே பண்பாடு இல்லை, ஆகவே மதிப்பதில்லை. ஆனாலும் அவர்கள் நாசரேத்து கலிலேயாவிலே நாசரேத்து ஊரிலிருந்து நன்மையை கண்டார்கள். இதற்கு உதாரணமாக நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதிய நாசரேத் ஊரானாகிய இயேசுவை நாம் பார்க்கச் செல்வோம் என்று பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்தபோது நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து ஏதும் நன்மை உண்டாகக்கூடுமா என்று கேட்ட கேள்விக்கு இதுதான் காரணமாக இருக்கும். ஏனென்றால் கலிலேயர்களை யாரும் மதிப்பதே இல்லை. ஆனால் அங்கேருந்து என்ன நன்மை நமக்கு வரும் என்று. ஆனால் நாத்தான்வேலுக்கு அங்கிருந்து தான் நன்மை வந்தது, கர்த்தரிடத்திலிருந்தே வாக்கு வந்தது. உத்தம கபடமற்ற இருதயம் உள்ளவன் என்று அவனுக்கு எப்படி பேதுரு பாக்கியவான் என்றதை போல நாத்தான்வேல் அந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இனி நீ இதுவரை கண்டதை விட இனிதும் பெரிதானவைகளை காண்பாய் என்று கர்த்தர் சொன்னதை பார்க்கிறோம். ஆகவே நாசரேத்திலிருந்து தான் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு வந்தது. மேலும் இது தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு இப்படி நடந்தது என்றால் ஏசாயா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்கிறது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நன்மை வருமா
என்ன நன்மை வரும்? நாத்தான்வேலிடம் பிலிப்பு சொன்னது என்ன? வந்து வார் என்று. வந்து வார் என்றால் நன்மையை வந்து பெற்றுக்கொள் என்பதாகும். ஆகவே அங்கே நாத்தான்வேல் வந்தபோது நன்மையை பெற்றுக்கொண்டதை போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் என்ன நன்மை என்று கேட்கிற இடத்திலே வந்து வார் என்று நாம் சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிப்போம். 2வது வசனம் சொல்கிறது, இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இந்த முன்பகுதி இளங்கிளை பற்றி எழுப்புவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இளமை பருவத்திலே இந்த பட்ட பாடுகளை அவர் கொல்லப்படுவதற்கு கட்டளைப்பட்டு ஆண்டவரால் தப்புவிக்கப்பட்டு மீண்டும் ஆசிரியத்து வந்ததை இங்கே பார்க்கிறோம். ஆகவே 3வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆகவே இயேசுவை எதிர்த்தும் அசட்டை பண்ணினவர்கள், புறக்கணித்தவர்கள், துக்கம், பாடுகள் இவைகளை கண்டு இன்றைக்கு நாம் முகத்தை மறைக்காமல் அவரையே பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் இந்த பாடுகளெல்லாம் நமக்கும் உண்டு. ஆனாலும் அவைகளை எண்ணாமல், அவைகளை மறைக்காமல் நாம் தேவனோடு நிலைத்திருப்போம். அதேபோல நாசிரேத்து ஊரை பற்றி நாம் இவ்வளவாக தியானித்த நாம் நசரியேன் என்ற வார்த்தைக்கும் நாம் தியானிப்போம். நசரியேன் என்பது இரட்சிப்பை கொண்டு வருகிறவனுக்குள்ள பெயர். தேவன் எனப்படும் நசரேயனுக்கு என்று சொல்லப்படுவது உண்டு. இங்கே இரட்சிப்பை நிறைவு செய்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றால், இரட்சிப்பை தொடங்கினவர் யார் என்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சிம்சோனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், பெலிஸ்தரிலிருந்து இரட்சிப்பை தொடங்குவான், அவனை நசரேயன் என்று சொல்லப்பட்டுள்ளதை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். ஆகவே தேவனுக்கென்று பணி செய்கிறவர்கள் நசரியன். அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கத் தொடங்குவான் என்று என்றார். ஆகவே இங்கே இரட்சிக்கத் தொடங்குவான் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. இரட்சிப்பு முடிக்கப்படும் என்று சொல்லப்படவில்லை. ஆகவே அந்த இரட்சிப்பை நிறைவேற்றுகிறவர், முடிக்கிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் நானே ஜீவ அப்பம், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். ஆகவே இவரும் தன்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் சங்கீத புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 8 வசனம் வரை பார்ப்போமானால் அங்கே சொல்கிறார், நானோ ஒரு புழு, மனுஷனல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். ஆகவே இப்படி இழிவாக பேசினாலும்
நசரேயன் என்று அழைக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகளை பட்டாலும் சகலவித நன்மைகளையும் நாசரேத் ஊரிலிருந்து அவர் நமக்கு இரட்சிப்புக்கு பரிபூர்ண இரட்சிப்பை நமக்கு தருவதற்காக இந்த பாடுகளை பட்டு கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்ததை தான் இந்த வசனம் இன்றைக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே நாசரேத் ஊரான் என்றும் நசரேயன் எனப்படுவார் என்றும் தீர்க்கதரிசிகளால் நிறைவேறும்படி சிம்சோன் தொடங்கினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் இரட்சிப்பை. ஆகவே அந்த இரட்சிப்பை இன்றைக்கு நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பரிபூர்ண இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்திலே அவருடைய இலக்கை நோக்கி ஓடுவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கம் உருக்கம் உடையவரே, நசரேயன் என்று கர்த்தர் அப்பா அழைக்கப்பட்டு இரட்சிப்பை தொடங்கி இரட்சிப்பை நிறைவு செய்கின்ற வல்லமையுள்ள தேவனாக இருந்து இன்றைக்கு அவர் நமக்காக பாடுபட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நமக்கு இரட்சிப்பை அவர் தந்திருக்கிறார். அந்த இரட்சிப்பை தக்க வைத்து கொள்ள நாமும் அவரோடு கூட நம்மை இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடு நாம் அவரோடு கூட நம்மை அர்ப்பணிக்க இப்பொழுதே ஒப்பு கொடுப்போம். தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.